திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம். யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி 6ல் இருக்கார். இப்போ 5ஆம் அதிபதியோட சேரப்போகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகம், குல தெய்வம் இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய் போய் ராசி அதிபதியோட 12ஆம் தேதிக்கு மேலே சேரும் பொழுது தெய்வ சக்தி, இறை வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதி இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு வரப்போறார். எப்பொழுதுமே 11ஆம் அதிபதி 8க்கு வந்தால் விபரீத ராஜயோகம். அதே போல் பாருங்க, உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு பாதகத்தில் இருந்தால் 7ஆம் வீட்டில், அவர் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ 9ஆம் அதிபதி 8க்கு தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் அப்பாவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்தை பற்றி பேச வேண்டாம். அதே போல் 9, 8 தொடர்பு ஏற்பட்டாலே பயணங்களில் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்தது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு லாபஸ்தானாதிபதி. அது மட்டும் இல்லாமல் வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 7 இருக்கார், அடுத்தது 8க்கு வரப்போகிறார். அதனால 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் கணவன் மனைவி சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஆனால் 8, 11 தொடர்பு ஏற்பட்டால் விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கொடுத்துரும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல, பணம் கொடுக்காம யாராவது இருக்காங்க, இழுபறியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ஜாதகத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த புதன் 19ஆம் தேதி வரைக்கும் இங்க இருப்பார், 8ஆம் வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். பொதுவாக 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 20ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது 7, 9, 10 தொடர்பு ஏற்பட்டால் கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ ஏதாவது ஒரு பணம் வரவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 20ஆம் தேதிக்கு மேலே நல்ல யோகத்தை பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் செவ்வாய் உங்களுடைய ராசியோட குருவோடு சேரும்பொழுது கொஞ்சம் கோபம் அதிகமாகும், இன்னும் உக்ரம் அதிகமாகும், பிடிவாத குணங்கள் அதிகமாகும், பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே வந்தாலும் கொஞ்சம் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ரத்தம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் குரு செவ்வாய் உங்களுக்கு ஒரு வகையில் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு வகையில் உங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த மாதம் கொஞ்சம் எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. பெரிய அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.